ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை சட்னி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வெறும் வாணலியில் எண்ணெய் விடாமல் ஒரு 5 வரமிளகாயை நம்ம அதில் போட்டுக்கிறோம். அதை லைட்டாக அப்படியே வறுத்துட்டு அதுக்கப்புறமா வேர்க்கடலை இருக்கு இல்லையா, சாதாரண வேர்க்கடலை, அதை சட்டியில் போட்டுட்டு எண்ணெய் விடாமல் நல்லா அப்படியே வறுக்கணும். சணல் மெதுவாக வச்சுட்டு அதை லைட்டாக அப்படியே வறுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட்டாக ஆகும். நமக்கு எண்ணெயே தேவைப்படாது, எண்ணெய் ஊற்றக்கூடாது, வெறும் வாணலியில் தான் வறுக்கணும். அதுக்கப்புறம் இது வறுத்துட்டே இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு அரை மூடி அளவு தேங்காய் துருவி வச்சுக்கணும். அரை மூடி தேங்காய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 பல் பூண்டு, இதெல்லாம் இதுக்கு தேவையானது. இதை வறுத்து முடித்ததுக்கப்புறமா இது தேங்காய், அந்த பூண்டு, உப்பு, அதுக்கப்புறம் தேவைப்படுறவங்களுக்கு கொஞ்சோண்டு ஒரு சின்ன புளியங்கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு நம்ம தாளிச்சும் சாப்பிட்லாம். இல்லை வெறுனையே பிடிக்கும் அப்படின்னா கூட அதை உப்புமா, கிச்சடி, இந்த மாதிரி இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம அதை தொட்டு சாப்பிட்லாம். வேர்க்கடலை உங்களுக்கு நல்லது, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால தான் நம்ம எண்ணெயும் விடாமல் அப்படியே வறுக்கிறோம். இது ரொம்ப கோகோனட் ஃப்ரெஷ் கோகோனட்ங்கிறதுனால அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரைச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது அந்த சட்னி அரைச்சாச்சு. அப்படியே பாலாக இருக்குது பாருங்கள். அந்த தேங்காயும் அந்த கடலையோட இதுவும் சேர்ந்து அது மேலே நம்ம தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அப்படியே பச்சை கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை ஃப்ரெஷ்ஷாக அப்படி மேலே அப்படியே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னா அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.